வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றும் அதற்கு முந்தின நாளிலும் கர்த்தர் நல்லவர் என்றும் அவர் சுத்த இருதயமுள்ளவர்களுக்கு நல்லவர், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நல்லவர் எனவும் தியானித்தோம். இன்றைக்கு மூன்றாவதாக புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தின் பிற்பகுதியில் கர்த்தர் தம்மை தேடுகிறவர்களுக்கு நல்லவர் என தியானிக்கலாம். தேவாலயம் இடிக்கப்பட்ட சூழ்நிலை. அப்போதும் எரேமியா போன்றவர்கள் ஆண்டவரை தேடினார்கள். பாடுகளின் மத்தியில் எரேமியா ஆண்டவரை தேடினார். வேதத்தில் யாரெல்லாம் அவரை தேடினார்களோ அவர்களை அவர் விடுவித்திருக்கின்றார். அவரை தேடும் பொழுது அவமானத்திலிருந்து விடுதலை, ஆபத்திலிருந்து விடுதலை, குறைவுகளிலிருந்து விடுதலை. எப்படி தேட வேண்டும்? உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய் என வேதம் கூறுகிறது. தன் 16 வயதில் கடவுளை தேடிய யோசியா ராஜா தேட ஆரம்பித்த பொழுது தேவன் அருவருத்த காரியங்களை தன் வாழ்விலிருந்து அகற்றினார் என 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். கடவுளை தேடுகிறவர்கள்தான் கடவுள் நல்லவர் என்பதை புரிந்து கொள்ள முடியும், அனுபவிக்க முடியும். பசுமலை மதுரை CSI ஆலயத்தின் முகப்பில் கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்ற வசனத்தை வைத்திருக்கிறார்கள். இனி பிழைக்க மாட்டாய் என மருத்துவர்கள் கைவிட்ட ஒரு மனிதர் வியாதியோடு சென்னையிலிருந்து திரும்பி வந்து பஸ்ஸில் பசுமலையை கடக்கும்போது இந்த வசனத்தை பார்த்தார். நம்பிக்கை வந்தது. திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் பஸ் நின்றபோது தூங்கிவிட்டார். கண்டக்டர் அவரை எழுப்பும்போது கண்டக்டரின் பாக்கெட்டில் இருந்த அதே வசனத்தின் ஸ்டிக்கரை தற்செயலாய் பார்க்கிறார். கடவுள் அவரோடு இடைபடுவதை உணர்ந்தார். இயேசுவை நம்ப ஆரம்பித்தார். தன் கிராமத்தில் உள்ள ஆலயத்திற்கு சென்றார். போதகரை சந்தித்தார். உண்மையாய் தன் மற்ற நம்பிக்கைகளை விட்டுவிட்டு கடவுளை தேட ஆரம்பித்தார். ஆம், பிழைத்து கொண்டார். அன்பானவர்களே, நம் கடவுள் நல்லவர். சுத்த இருதயமுள்ளவர்களுக்கு, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் எப்போதும் நல்லவராகவே இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த நல்லவரை பற்றி கொள்வோம். நடத்துவார் வாழ்நாள் முழுவதும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.